வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 4 நாள் 17 வெள்ளிக்கிழமை ஜனவரி 30, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். காந்திஜியின் நினைவு தினத்தில் காந்திய வழி விழிப்புணர்வு நடைப்பயணம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதற்கு இன்று தேவரியம்பாக்கம் விழிப்புணர்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட அரசியல் கட்சியை சார்ந்த ஒருவர், நான் நேர்மையாக இருக்க விரும்புபவன்தான், ஆனாலும் நான் பயணிக்கும் கட்சியின் உத்தரவுக்கேற்ப கடந்த தேர்தலில் 1000 பேர்களுக்கு நானே பணம் பட்டுவாடா செய்திருக்கிறேன். இன்று இந்த நடைப்பயண இளைஞர்களின் சமூக பொறுப்புணர்வு என் தவறை உணர வைத்துள்ளது. இனி ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று மக்களிடையே பகிரங்கமாக அறிவித்தது அனைவரையும் நெகிழ்ச்சியட செய்தது என்ற தேவரியம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அஜய்குமார் அவர்களின் உணர்வு பூர்வமான தகவலுடன் இந்திய நாட்டில் சத்தியத்திற்கு உரமிட்ட அண்ணல் காந்திஜியின் நினைவு தினத்தில் அன்னாருக்கு தலைவணங்கி இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. விழிப்புணர்வு நடைப்பயணத்திற்கு தமிழக தேர்தல் ஆணையர் வரவேற்பு. திருமதி அர்ச்சனா பட்நாயக் IAS மற்றும் திரு மேனுவல் ராஜ் இணை தேர்தல் ஆணையர் ஆகியோர் நமது வாக்கு விற்பனைக்கள்ள 450 கிலோமீட்டர் நடைப்பயணம் பற்றி கேள்விப்பட்டு மாணவர்களை வெகுவாக பாராட்டினார். அத்துடன் அவர்கள் துணை ஆட்சியர் சைதாப்பேட்டை தொகுதி தேர்தல் அதிகாரி உயர் திரு ரகுகுமார் அவர்கள் ஜனவரி 31 மாலை 4:30 மணிக்கு காந்தி மண்டபத்தில் நடைப்பயணம் நிறைவடையும் போது வரவேற்று மரியாதை செய்யவிருப்பதாக முனை அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தூய்மையான ஜனநாயகத்தில் நமது வாக்கு விற்பனைக்கள்ள முனை இளைஞர்களின் விழிப்புணர் நடைப்பயணம் இன்று 100% நேர்மையான வாக்களிப்பை வலியுறுத்தி ஜனவரி 11 கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு நடைப்பயணம் முனை அமைப்பின் இளைஞர்களை ஜனவரி 29 நேற்று காலை சுருட்டல் ஆர்ப்பாக்கம் கிராமத்தில் சந்தித்து இவர்களது உடைமைகள் பெற்றுக்கொள்ளப்பட்டு இரவு தங்கவிருக்கும் தேவரியம்பாக்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மதியம் 1 மணி அளவில் அவலூர் வந்தடைந்த இளைஞர்களை தேவரியம்பாக்கம் ஊராட்சி தலைவரும் நல்லூர் வட்ட நம்பிக்கை பஞ்சாயத்துகளின் பொறுப்பாளருமான MT அஜய்குமார் நேரில் சந்தித்து வரவேற்றார். தொடர்ந்து அவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. பள்ளி மாணவர்களுடன் உறுதிமொழி ஏற்பினை தொடர்ந்து வாலாஜாபாத் வந்தடைந்த குழுவினருக்கு அகத்தியா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பேண்டு வாத்தியங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்வில் நடைப்பயண ஒருங்கிணைப்பாளர் சிபி பேசுகையில், பணம் வாங்காமல் நேர்மையாக வாக்களிப்பது நமது கடமை. ஜனநாயகத்தை வலுப்படுத்த இளைஞர்களும் பொதுமக்களும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இதன் பின் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக்கொண்டதுடன் தங்களது கைரேகையையும் பதிவு செய்தனர். பின் தேவரியம்பாக்கம் ஊராட்சியை நோக்கி தங்களது நடைப்பயணத்தை தொடர்ந்தனர். இரவு ஓய்விற்கு பிறகு காலை தேவரியம்பாக்கம் மக்களை சந்தித்தனர். அப்போது காஞ்சிபுரத்தில் இருந்து நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு, களங்களின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் உட்பட காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர்கள் பலரும் வருகை தந்து இணைந்து கொண்டு வழி அனுப்பி வைத்ததாக ஊராட்சி மன்ற தலைவர் அஜய்குமார் தெரிவித்தார். பழனி பாத யாத்திரையில் எங்கும் குவியும் குப்பை ஆய்வு செய்த பொறுப்பாளர்கள். ஜனவரி 30, 31, பிப்ரவரி 1 ஆகிய தினங்களில் பழனி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான மக்கள் பாத யாத்திரை செய்வதும் அவர்களுக்காக ஆங்காங்கே தொடர்ந்து அன்னதானமும் நடைபெறுவதால் குப்பைகள் எங்கும் நிறைந்து காணப்படுவது வழக்கமாகி போய்விட்ட நிலையில் நல்லூர் வட்டத்தின் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி அவர்களின் அழைப்பின் பேரில் குப்பை மேலாண்மை துறை மாநில பொறுப்பாளர் கவியரசன், அமைப்பு சாரா துறை மாநில பொறுப்பாளர் மார்கோஸ் மூவரும் இணைந்து பாத யாத்திரை பக்தர்களையும் அன்னதானம் செய்வோர்களையும் சந்தித்து குப்பையை தொட்டியில் போட வலியுறுத்தி விழிப்புணர்வு அளித்து வருவதாக திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி தெரிவித்தார். சாரணர் மாணவர்களுடன் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வில் விழுப்புரம் மண்டல பொறுப்பாளர் மணிகண்டன். இன்று எங்கள் சீர்ப்பனந்தல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் முதன் முறையாக சாரண சாரணியர் இயக்கம் துவங்கப்பட்டது. 25 சாரண மாணவர்களுடன் பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் பள்ளி மேலாண்மை குழு
ஊராட்சி தலைவர் மற்றும் பிரதிநிதிகள், தன்னார்வலர்கள் இணைந்து 50 மரக்கன்றுகள் எங்கள் பகுதி ஏரிக்கரையில் நடவு செய்யப்பட்டது. இதில் தமது பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது என்று மணிகண்டன் தெரிவித்தார். ஒரு நிமிட அமைதி உலக அமைதிக்காக. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் பூனி மாங்காடு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் இன்று உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதியை மாணவர்கள் அனுசரித்தனர். இந்த ஒரு நிமிட அமைதியால் மாணவர்களிடையே நற்பண்பும் தன்னம்பிக்கையும் ஏற்பட்டு வருவதை காண முடிந்ததாக பள்ளியின் தமிழ் ஆசிரியையும் நல்லூர் வட்டத்தின் கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளருமான யோகேஸ்வரி தெரிவித்தார். தேனி கள்ளிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் உலக அமைதிக்காக லட்சிய ஆசிரியை ஜோதி பரமேஸ்வரி தம் வகுப்பு மாணவர்களுடன் ஒரு நிமிட அமைதியை அனுஷ்டித்தார். தேனியில் காவல்துறை நடத்திய மனிதநேய வார விழாவில் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் கௌரவிக்கப்பட்டதாக மதுரை மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. காணொளி தொகுப்பு தனசேகரன். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.